வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அழியாற்றில் உள்ள புனிதமான அறிவு திருக்கோயில் பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, பல மகிழ்ச்சிகள். இங்கு குழுமியிருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு கூடியிருக்கும் எல்லோரையும் பார்க்கும்போது எப்படி வாழ்த்துவது என்று நினைக்கும்போது நான் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் என்ற அருமையான படைப்பை உங்களுடன் எனதுடன் வாழ்த்தாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றே என் சொல்லி வாழ்த்துவேனே. இந்த அறிவு திருக்கோயில் பட்டமளிப்பு விழாவில் நல் ஒழுக்கத்தின் மூலம் விழிப்புணர்ச்சி பெற்ற சமுதாயம் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். தத்துவ ஞானி யோகிராஜ் வேதாந்த மகரிஷி அவர்களின் ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தை நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், பரமாணுக்கள் கூடிய கொத்து நிகழ்ச்சி அணுவாக வெளிப்படுகின்றது. அணுக்கள் பல இணைந்து கொத்து நிகழ்ச்சி பேரணு மாலக்கூல் பேரணு எனப்படுகிறது. பேரணுக்கள் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சியே சிற்றறை எனப்படுகிறது. சிற்றறைக்கு செல் சிற்றறை எனப்படுகின்றது. சிற்றறையில் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சி தான் பற்பல தோற்றங்களாகும். கோள்கள், பூமி, உயிர்கள் யாவுமே அணுக்கள் கூடிய இயங்கும் கொத்து நிகழ்ச்சிகளே. இதை படித்தவுடன் இந்த மகரிஷி அவர்களின் அருமையான கருத்துக்களை நான் படித்தவுடன் மகாகவி பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சரஸ்வதி வணக்கம் என் முன் தோன்றுகிறது. இடையின்றி பாரதி சொல்லுகிறார், அவர் சயின்டிஸ்ட் மாதிரி சொல்லுகிறார், இடையின்றி அணுக்களெல்லாம் சுழல்மென இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம், இடையின்றி கதிர்களெல்லாம் சுழலுமென வானூலார் எம்புகின்றார், இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கள் எல்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளே நினது அருளில் எனது உள்ளம் எங்கொன்னாதோ. இதன் அறிவியல் கருத்து என்னவெனில், அணுக்களில் பரமாணுக்கள் ஒன்றையொன்று சுற்றி வருகின்றன. நம் பூமி கதிரவனை சுற்றி வருகின்றது. இதுபோல கதிரவன் பூமி எல்லாமே சுழற்சியின் இயக்கத்தில் நமது அண்டசாரத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றன. இச்சுற்றர்கள் ஓயாது ஒளியாது நடந்து கொண்டே இருக்கின்றன. அதே போன்று நாமும் ஓயாது தோலாது முயற்சி செய்தால் இறையருளால் நம் நாடு மிக விரைவில் வளர்ந்த நாடாக உயரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பாரதியார் ஒரு விஞ்ஞானி போல் கவிதை பாடுகின்றார். நம் உள்ளங்கள் சிலிர்க்கின்றன. மேலும் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார், பரமாணுக்களும் அவற்றின் கொத்து நிகழ்ச்சிகளும் பல்வேறு கட்டங்களை அடைந்து அவை சேர்ந்து இணைந்து இயங்கும் விளைவாக உருவம், ஒளி, சுவை, மனம் என்ற ஐவகை நிகழ்ச்சி பிரிவுகள் உண்டாகின்றன. எந்த கட்டத்தில் எந்த நிகழ்ச்சி உண்டாகின்றது என்ற கணித்த முற்கால அறிஞர்கள் ஒவ்வொரு கட்டமாக பிரித்து விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூத தத்துவ இலக்கணமாக கொண்டார்கள். தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த தத்துவத்தை நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொருவரையும் ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கு வாழ்ந்தார். ஆயிரம் மக்களுக்கு அறிவு ஒளி பரப்பினார். அந்த அறிவு ஒளிதான் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம். இதை இந்த பட்டப்படிப்பு விழாவில் பட்டம் பெறும் எல்லா மாணவர்களும் இங்கு இருக்கிறார்களா? எல்லா பட்டப்படிப்பு மாணவர்கள் எல்லோரும் எழுப்பினங்க பார்ப்போம். இந்த 1500 பேர். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொல்வதை எல்லோரும் திருப்பி சொல்ல வேண்டும். அண்ணா உட்கார பார்க்குறீங்க? மனத்திலே நல் ஒழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும். குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும். நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகில்
அமைதி நிலைக்கும். நன்றி. நல்லொழுக்கம் என்பது முழு உலகத்திற்கும் பொதுவானது. உலகத்திலேயே அமைதி நிலவ வேண்டுமென்றால் நாட்டில் சீர்முறை நிலவ வேண்டும், வீட்டிலே சாந்தம் நிலைக்க வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மனதிலே நல்லொழுக்கம் உதிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இந்த நல்லொழுக்கம் எப்படி உதிக்கும்? இதை செய்ய மூவரால் தான் முடியும். யார் அந்த 3 பேர்? அதாவது மாதா, பிதா மற்றும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் தான். இங்கே தவறவிட்டால், இந்த நிலைமை தவறவிட்டால், அடுத்த இடம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வுடன் கூடிய ஆன்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சென்டர்களால் தான் அடுத்ததாக சாத்தியப்படும். ஆனால் இளமையிலே பெறக்கூடிய இந்த நல்லொழுக்கம்தான் முதுமை வரை நமக்கு துணை நிற்கும். தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகத்துக்கு நல்வாழ்த்து கூறுகிறார். உலகத்துக்கு நல்வாழ்த்து கூறுகிறார் தத்துவஞானி. கேட்போம் வாரீர். அவர் சொல்லுகிறார், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடன் பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலக்கங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்கும் விஞ்ஞானி ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதுதான் தத்துவஞானி சொன்னார். அவர் கவிதையாக பாடியுள்ளார். கடவுள் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.